கெட்டதுங்கிறது பண்ணவே மாட்டார். யாருக்காவது திட்டினா கோபம் வரும் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன திட்டினீங்கன்னா எனக்கு கோபம் வரும். நீங்கள் முருகனை திட்டினீங்கன்னா அவருக்கு கோபம் வராது. முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். என்ன தமிழ்ல திட்டணும் அவ்வளவுதான். முருகனை தமிழ்ல திட்டினா அவருக்கு சந்தோஷப்படுவாரு. அவன் தமிழ் பேசுறான்டா அப்படின்னு மகிழ்ச்சி அடைவாராம் தமிழ் கடவுள் முருகன். அப்படிப்பட்ட முருகன் வழிபாட்டில் இன்றைக்கு அருணகிரிநாதரும் திருப்புகழும் அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை செய்வதற்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு யாராவது ஒருத்தர் கடிதம் அனுப்புகிறார், அந்த கடிதத்தை போஸ்ட்மேன் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கொடுக்கிறார். நாம போஸ்ட்மேனை நினைத்து பார்ப்பது இல்லை, அதை கொடுத்தோன்னு மறந்து போயிடுறோம். நமக்கு அந்த செய்தி யார் அனுப்பி இருக்கிறார்கள், அதுல என்ன செய்தி சொல்லி இருக்கிறார்கள்னு படிக்கிறோம் இல்லையா? அதை போல முருகனை நமக்கு கொண்டு வந்து கொடுத்த போஸ்ட்மேன் அருணகிரிநாதர். திருப்புகழ் 16,000 பாடல்கள் பாடியிருக்கார். 16,000 கற்பனை கூட பண்ண முடியாது. 4 வகையான கவி உண்டு. ஆசு கவி என்று ஒன்று. அது எப்படின்னா தலைப்பு கொடுத்த உடனே பாடணும், ரொம்ப கஷ்டம். அது இந்த கனெக்ட் ஆகணும் இல்லையா, அந்த வார்த்தைகள்லாம் அது முடியாது. ஆனால் ஆசு கவியில் வித்தகர் அருணகிரிநாதர். அடுத்தது கடைசியாக விஸ்தார கவின்னு சொல்றது. ஒரு தலைப்பை மிக பெரியதாக பேச வேண்டும். சின்ன தலைப்பு மூக்கு அப்படின்னு கொடுத்தா 4 மணி நேரம் பேசணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அது போல விஸ்தாரம் என்றால் பெரியது என்பது பொருள்.